ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இலை. இதெல்லாம் முதலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த இது முடிஞ்சிடும். ஸோ இப்போது பேனில் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த இதுக்கு மெயினாக எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஒரு லிட்டு போட்டு இப்படி குக் பண்ண விட்டுறணும். ஸோ அப்பப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை கிளறி விடணும். 2 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி தூள். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு ஸ்பைசஸ் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஓவராலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மசாலாலாம் போடுறதுனால எப்போவுமே சிம்மில் வச்சுருக்கணும். ஸோ லிட் போட்டு கொஞ்சம் குக் பண்ணி அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கணும். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப கட்டியாக தெரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணிட வேண்டியதான். இப்போ இன்னொரு பேனில் எடுத்துக்கிறோம். அதில் தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில் தான் விடணும். இதுக்கு போட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இது வந்து டக்குன்னு அடி பிடிக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தாளிசம் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலிருந்து இதை எடுத்து அந்த சிக்கனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தாளிசம் பண்ணின ஐட்டம் எல்லாம் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கிண்டு விட்டுட்டோன்னா ஒரு கமகமான ஒரு சிக்கன் கிரேவி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதை ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுட்டு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. அவ்வளோதான், இதை வந்து ஆஃப் பண்ணி லிட் போட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து சூடாக இதுக்கு பூரி செய்கிறோம். நான் சொன்ன மாதிரி பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஸோ இப்போ சூடாக சாஃப்டான பூரி, கோதுமை மாவில் செஞ்ச பூரி இது. ஸோ இப்போ நம்ம பூரியும் ரெடி, நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.